பெரம்பலூரில் உள்ள கிருஷி விக்யான் கேந்திராவிலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங், எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்ற முழு தகவலை தற்போது பார்க்கலாம். சேனலில் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேலை வெளிக்காடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க கொடுக்கப்பட்டுள்ள குவாலிஃபிகேஷன் இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்க வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, பே வந்து லெவல் லெவலுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4th கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது. இந்த போஸ்டிங்கு ஸ்டெனோகிராஃபருக்கு அன்ரிசர்வேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18லேருந்து 27 வயது வரை இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து மினிமமாக 80 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் அடிக்கணும். அதில் ஷார்ட் ஹேண்டில் 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் வந்து இங்கிலீஷும் 25 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் இன் தமிழுக்கும் வந்து நீங்கள் அடிக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அன்ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளிகேஷன்ஸ் வந்து போடுங்க. நெக்ஸ்ட்டு டிரைவர் போஸ்டிங்க்கு லெவல் 3ல் உங்களுக்கு வந்து பேபிள் வந்து சேலரி கொடுப்பாங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வேஷன் கேட்டகரி விண்ணப்பிக்கலாம். 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளிகேஷன் பண்ணலாம். மெட்ரிகுலேஷன்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க, அதாவது 10th 12th முடிச்சவங்க கூட இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, 3 வருஷம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து SC STயாக இருக்கீங்கன்னா 5 years வரைக்கும், OBC கேட்டகரியில் வரீங்கன்னா 3 years வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குது. டிரைவர் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங்க்கு இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பதியத்துக்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் நோட்டிஃபிகேஷன் விட்ட தேதியிலேருந்து 30 நாளுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து தபால் மூலிமா வந்து சென்ட் பண்ணிருக்கணும். அதாவது 20ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னா அது 30ஆம் அதுக்குள்ளே 30 டேஸ்க்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை தபால் மூலிமா சென்ட் பண்ணணும். எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இன்கம்ப்ளீட்டாக பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் நான் காட்டுறேன். இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்க கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் தொடர்பான டிடி எடுக்கிறது சம்மந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிடி எடுக்கணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த சலான்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். காமனாக இருக்கீங்க அப்படின்னா 500, OBC கேண்டிடேட்டில் வரீங்கன்னா 500 rupees-உம், SC கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 250 ரூபா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிடிக்கான அமௌண்ட்டு. ஸோ ICAR-KBR பெரம்பலூர் பேயபிள் அட் வலிகண்டபுரம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த கொடுக்கப்பட்டுள்ளதில் ஃபில் பண்ணி டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, TC, மார்க்ஷீட்டு, அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸுக்கு இருக்குனாக்கா அதுவுமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. வேறு ஸ்டெனோக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குங்க இல்லையா, ஸ்டெனோ முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் ஷார்ட் அண்ட் ஹே இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. எந்த அட்ரஸ்க்கு அனுப்புனா த சேர்மன் ICAR கிருஷி விக்யான் கேந்திரா ஆஷ்கோவார் கேம்பஸ் வலிகண்டபுரம் பெரம்பலூர் 621115 அப்படின்ற அட்ரஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்கிட்ட 30 டேஸ்க்குள்ள வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் டைம் பேக் சைட் சொல்லிடுறேன். இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு டிலேவாச்சுன்னா அது நீங்கள் தான் பொறுப்பு. போஸ்ட் மூலிமா அனுப்புறீங்கன்னா முன்கூட்டியே அனுப்பிச்சிடணும். ஓகேங்களா. அதே மாதிரி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய கால் லெட்டர் அனுப்புவாங்க இல்லையா, அந்த கால் லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த செலவில் தான் வரும். ஓகே. உங்களுடைய ஓன் அமௌண்ட்டை போட்டு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்னென்ன சொல்கிறாங்களோ நீங்கள் என்ன ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக ப்ரூஃப் வந்து இருக்கணும். ஓகேங்களா. கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ ரெஸ்பான்ஸ் வாட் எவர் திஸ் ரெக்கார்ட் ஷெல் பி மேட் என்டர்மெட். நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிள் இல்லாத போஸ்டிங் அப்ளை பண்ணிங்க சப்மிஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுவுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா தெளிவாக அப்ளிகேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபில் பண்ணுங்கள். எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஒரு ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட்கான, அதாவது ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி இல்லை ரேஷன் கார்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணலாம். இப்போ 3 மாதத்துக்குள்ளே ரீசெண்டாக பிடிச்ச கலர் ஃபோட்டோஸ் இருக்குங்களா, அதெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துக்கோங்க. அந்த ஏஜுக்குள்ளே வரீங்களா, அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கா, அனுபவம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளிகேஷன் போடுங்க. ஓகேவா? ஸோ உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்னு பார்க்கலாம். அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு, என்ன போஸ்டிங்கு, 3 மாதம் ரீசெண்டாக பிடிச்ச ஃபோட்டோஸ், கலர் ஃபோட்டோ, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எந்த 10th எந்த வருஷம் அதாவது எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட் போர்டா இல்லை வந்து என்ன மெட்ரிகுலேஷனான்னு போட்டுருங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, பர்சன்டேஜ் 10th 12th டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்து, டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு ஹெவி, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட எக்ஸ்பிரி டேட்டு அதுவுமே. அப்புறம் ஸ்டெனோ அப்ளிகேஷன் போகிறீங்கன்னா ஹையர்னா ஹையர், லோயர்னா லோயர் மென்ஷன் பண்ணிவிட்டு தமிழா இங்கிலீஷான்னு சொல்லிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஆர்கனைசேஷன், என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க, அதோட பேர், அதில் என்ன போஸ்டிங் டிஸ்டிங்ஷன், என்ன போஸ்டிங் ஒர்க் பண்ணிங்க, பே ஸ்கேல் எவ்வளோ வாங்கினீங்க, எதுலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க, உங்களோட ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பற்றி எழுதிட்டு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை பற்றியான ரெலவெண்ட்டான ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சில பாயிண்ட்ஸ் வந்து கீழே எழுதிட்டு நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. மென்ஷன் திஸ் லிஸ்ட் டாக்குமெண்ட் அட்டாச்ட் அலாங் வித் த ஃபார்ம். என்னென்ன ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஸ்டெனோவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மென்ஷன் பண்ணுங்க. டிரைவிங் போஸ்டிங்னா அந்த லைசன்ஸ் பற்றியானது, மார்க் ஷீட் பற்றியானது மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் பிளேஸ் அண்ட் டேட் போட்டு சிக்னேச்சர் போட்டு அப்ளிகேஷன் வந்து தபால் மூலிமா சென்ட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் விட்ட 30 டேஸ்க்குள்ளே 20ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணி அப்ளிகேஷனை முன்கூட்டியே சென்ட் பண்ண பாருங்கள். தெரிஞ்சு யாராவது அப்ளிகேஷன் போடணும் விருப்பம் இருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபில் பண்ணுறது சந்தேகமான இல்லை டிடி இருக்குது சந்தமான ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.